37,000 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் நாளை 4G தொலைத்தொடர்பு சேவையை பிஎஸ்என்எல் நிறுவனம் தொடங்க இருக்கிறது. சென்னை மண்டலத்துடைய முதன்மை மேலாளர் பார்த்திபன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த 4G சேவை இப்ப என்னென்ன நிறைய கிராமங்களில் கிடைக்காம இருக்கு, சில இடங்கள் நெட்வொர்க் என்பது பிஎஸ்என்எல் குறைவாக இருக்க சொல்லப்படுகிறது. எத்தனை கிராமங்களில் நீங்க மேம்படுத்திருக்கீங்க, எவ்வளவு டவர்ஸை மேம்படுத்திருக்கீங்க? இப்போதைக்கு நாங்கள் எல்லா வில்லேஜஸும் கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். 254 வில்லேஜஸ் அன்கவர்டு அதெல்லாமே எடுத்து கவர் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் 49 புதுசாக வந்திருக்கு அந்த லிஸ்ட், அதுவுமே நாங்கள் ப்ராசஸில் இருக்கோம். இந்த 49க்குமே கவர்மெண்ட்டோட நாங்கள் எடுத்துன்னு போயிருக்கோம் ஃபார் தி லேண்ட் அலாட்மெண்ட்டுக்காக. லேண்ட் அலாட்மெண்ட் எல்லாம் கிடைச்ச உடனே பிளஸ் டவர்ஸ் அலோகேட் பண்ண பிறகு அந்த 49 கிராமங்களும் கவர் ஆகிடும். இப்போதைக்கு அன்கவர்டு வில்லேஜஸ் எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு. இந்த 49 ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். பிளஸ் அதுக்கப்புறமேல யாராவது இன்னும் தெரியப்படுத்தினாங்கன்னா இங்கெல்லாம் கவரேஜ் இல்லைன்னா அதுவுமே டெஸ்ட் பண்ணிட்டு எந்த ஆப்ரேட்டரும் இல்லைன்னா கூட அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அவங்க ஃபர்தர் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அது பிரகாரம் நாங்கள் கமிஷன் பண்றோம். பிரைவேட் பிளேயர்ஸ்லாம் குறிப்பாக 5G வரலும் போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்த 4Gலே இருக்கோம். இது எந்த அளவுக்கு அந்த எஃபிஷியன்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4G ரிக்குவயர்மெண்ட் இப்போதைக்கு இந்த வாய்ஸ் அண்ட் டேட்டாக்கு இந்த 4G நல்லா தரமான பேண்ட்வித் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் பேண்ட்வித் இதில் இருக்கு, இது நல்லா இருக்கு. பிளஸ் பிஎஸ்என்எல் 5G டெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. பிளஸ் 5G சிஎன்பின்னு சொல்லிட்டு கேப்டன் நெட்வொர்க் சேனல் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி சேவைகளும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். 5G நாங்கள் வி ஆர் ஆல்சோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்ப மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தனியாரோட டேரிஃப் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட 4G கம்மியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது? கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா டாரிஃப் கன்சிடரபிளா நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20% ரீசனபிளா இருக்கு. இப்ப ஏற்கனவே நம்ம எக்ஸிஸ்டிங் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி பாண்டிச்சேரியில் பாத்தீங்கன்னா எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்மள நம்பி. இப்ப இது நம்பர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு பிளான் வச்சிருக்கீங்க? இல்ல இதுல ஒரு 60 லட்சம் பேர் இருக்காங்க. இப்ப இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா மார்க்கெட்டிங் பண்றோம். பிளஸ் நாங்க சிம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிரான்ச்சைசிஸ் மூலியமா. ஸோ எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ கஸ்டமரை நாங்கள் ரீச் பண்ண முடியும் அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த வில்லேஜஸில் இருக்க டவர்ஸ் எல்லாமே அங்கேயுமே மேலாஸ் எல்லாம் போட்டுட்டு சிம் சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பீப்புளுக்கு. நிறைய பிளேயர்ஸ் ரொம்ப நிறைய உங்களோட அதிகமான நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம வரதுக்கு இந்த எம்என்பி போர்ட்பல் யூஸ் பண்றவங்களுக்குலாம் ஃப்ரீயா பண்ண போறோமா? என்ன ஸ்கீம் வச்சிருக்கோம்? எம்என்பிக்கெல்லாம் நாங்கள் ஆஃபர் அவங்க உள்ள வரப்ப சிம் காஸ்ட் ஃப்ரீ தான் அவங்களுக்கு. சிம் காஸ்ட் நாங்கள் சார்ஜ் பண்றதில்ல. பட் அந்த பிளான் சார்ஜஸ் எல்லாம் நாங்கள் சார்ஜ் பண்றோம். வேற என்ன ஸ்கீம்ஸ் வச்சிருக்கீங்க? இப்ப நாளையிலிருந்தே நெட்வொர்க் கிடைக்க ஆரம்பிச்சிருமா? அனைத்து கிராமங்களுக்கும் இந்த நெட்வொர்க் கிடைக்குமா? அது யூஸ் பண்ற அந்த டவுன்லோட் ஸ்பீட்லாம் அதிகமா இருக்கும். 4G ஆல்ரெடி இப்போ சேவை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபார்மலா மொத்தமா பிஎம் இந்த எல்லா சைட்ஸுமே கமிஷன் பண்றதுக்கு அனௌன்ஸ் பண்றாரு நாளைக்கு ஆனரபிள் மாண்புமிகு பிரதமர். தொலைநோக்கு திட்டம் எதுவும் இருக்கு? இத்தனை ஆண்டுகளுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் பிரைவேட் பிளேயர்ஸோட அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போதைக்கு 1 lakh சைட்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஃபர்தர் அடிஷனல் சைட்ஸும் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுமே வந்ததுன்னா அடுத்த கட்டத்தில் வரப்ப அந்த அடிஷனல் சைட்ஸ் அதுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். எங்களுடைய டவர்ஸ் போறதுக்கு எவ்வளவு நம்ம எதுவும் பிளான் பண்ணிருக்கோம்? வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமா டவர்ஸ் செல்போன் டவர்ஸ் இப்போ நாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறதுலே எங்களை 6500 டவர்ஸ் இருந்ததுன்னா நாங்க மேலும் கிட்டத்தட்ட ஒரு 600 டவர் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம் நாங்க. ஸோ அதனால அடிஷனலாவே நாங்க இப்போ 4G நாங்க போட்டிருக்கோம் வித் ஆல் தி பிளான். இப்போ சென்னையிலுமே பிளான் பண்ண இடத்துலயுமே பேலன்ஸ் டவர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா கவரேஜ் பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும் சேவைகள். நிறைய பேர் சொல்றது என்ன சார், எங்க போனாலும் டவர் கிடைக்கல, நெட்வொர்க் கிடைக்கல, பேச முடியல, செக்ரட்டரியேட்ல ஸ்டாப்ஸே சொல்றாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எப்படி வர நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக பிரச்சனை இருக்கலாம் இருக்கும்? இல்ல, சர்வீசஸ் ஆல்ரெடி இப்போ நாங்க கொடுத்து தான் இருக்கிறோம். இப்போ 4G சர்வீசஸ் அந்த மாதிரி எது இருந்ததுன்னா கூட நாங்க சர்வே பண்ணிட்டு நாங்க ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டு நாங்க பண்றோம். அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். விஷயங்கள் குறித்து விரிவாக பகிர்ந்திருக்காரு புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவன் ரமேஷ்.